ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் கோஸு சாம்பார் தான் வைக்கிறோம். கோஸு சாம்பார் வச்சுட்டு சிக்கன் ஈரல் தான் ஃப்ரை பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோஸு சாம்பாரை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரில் 1/4 கிலோ கோஸும் 100 கிராம் பருப்பும் நான் சேர்த்துருக்கிறேன். ரெண்டுத்தையும் கழுவி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா ரெண்டுமே ஒன்றாவே போடலாம், ஏன்னா எல்லாமே ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி அதிலையே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 10 பச்சை மிளகாவை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷு கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 10 பல் பூண்டும் அதிலையே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் போடாதீங்க. இந்த டிஷ்ஷுக்கு நான் பெருங்காய கட்டி தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். இதுக்கு வாசனையே இந்த பெருங்காயம் தான். அதுக்கப்புறம் இந்த பருப்பு கோஸுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிப்போம். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸு புளி தேவையான அளவு அதுலேயே புளியை நான் கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு அந்த புளியை அதிலையே போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக்கர்லேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், கலரி விட்டுட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுலேயே நான் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே மூடி போடுவேன். ஒரு கொதி வந்துடுச்சு, மூடி போட்டுட்டு ஒரு 2-3 விசில் நான் விட்டுறேன் பாருங்கள். ஸோ விசில் வந்துடுச்சு. இப்போது இது ஸ்ட்ரீம் வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், இது ரெண்டுமே நான் தாளிக்கிறேன். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5-6 பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பூண்டு ஸ்மெல்லு பிடிக்காதவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக இந்த வெங்காயம் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த கோஸு சாம்பார் இந்த பெருங்காயம் கட்டி போடுங்க, அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளியை 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த தக்காளி குழஞ்சி வரட்டும். ஸோ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறத ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் வேக வச்சுருக்கிற கோஸும் பருப்பும் எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலரி விடுவோம். ஸோ இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான். நான் இந்த மாதிரி கோஸு சாம்பார் வச்சுட்டு நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். சிக்கன் ஃப்ரை வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சக்தி சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சக்தி சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற சாம்பாரில் கடைசியாக நான் இதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், லாஸ்ட்டாக தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பாரும் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், இதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம்லேயே வச்சு நீங்கள் சாம்பாரை கொதிக்க விடுங்க. சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா? டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. இது சிக்கன் ஃப்ரை, அப்புறம் அப்பளம், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு எது செஞ்சாலும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோஸு சாம்பார். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.